அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் பற்றி சொல்கிறேன். டிரான்சிஸ்டரில் 2 விதம் இருக்குது, என்பிஎன்னு அப்புறம் பிஎன்பி. இந்த என்பிஎன் பிஎன்பி டிரான்சிஸ்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பொதுவாக நமக்கு பல நம்பரில் வரும், பல நம்பர் இருக்கும், பிஎன்பிலையும் சரி என்பிஎன்னும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு BC549, இப்போ BC549 என் கையில் இருக்குது. இது பிஎன்பியா என்பிஎன்னான்னு எனக்கு தெரியலை. இது எப்படி நான் மீட்டரில் ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுனா எழுதுகிறேன். இப்போ என்கிட்ட வந்து மல்டிமீட்டர் இருக்குது. மல்டிமீட்டர் வந்து டயோட் ரேஞ்சில் வச்சுங்க. எல்லாமே மல்டிமீட்டர்லேயும் இருக்குது. டயோட் ரேஞ்சில் வச்சுட்டு இந்த டெஸ்ட் ப்ரோப் எடுத்துக்கணும். டெஸ்ட் ப்ரோப் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை பேஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்ம வந்து டேட்டா ஷீட்டு நெட்டில் பார்த்திங்கனால டேட்டா ஷீட்டில் காட்டும் பேஸ் பின் எதுன்ட்டு. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பேஸில் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் ப்ரோப் வச்சுக்கணும். அதாவது பேஸில் வந்துட்டு பாசிட்டிவ் பின்னையும் பேஸில் பாசிட்டிவ் பின்னை வச்சுக்கணும். பாசிட்டிவ் ப்ரோப் வச்சுக்கிட்டு மற்ற 2 பின்லையும் நெகட்டிவ் வச்சு மெஷர் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 676 காட்டுது, 677 காட்டுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா 674 காட்டுது. அதாவது எந்த சைடு ஓம்ஸ் வந்து அதிகமாக காட்டுதோ அது வந்து எமிட்டரு. எந்த சைடு ஓம்ஸ் அதிகமாக காட்டுதோ அது எமிட்டராக இருக்கும். எங்கே லோவாக இருக்கும் ஓம்ஸு அது வந்து கலெக்டரு. சென்டர் வந்து பேஸு. எந்த ப்ராப்ளம் தொட்டு நமக்கு 2 சைடு ஓம்ஸ் வருதோ அது வந்து பேஸு. சேம் வந்து இந்த அடுத்த டிரான்சிஸ்டர் எஸ்ஸு, என் கையில் உள்ளது சொல்கிறேன், S8550 வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர். இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்டர் பின் பேஸ் இதுக்கு. சென்டர் பின் பேஸில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நெகட்டிவ் ப்ரோப் வைப்பேன். அதில் வந்து பாசிட்டிவ் ப்ரோப் வச்சோம். நெகட்டிவ் ப்ரோப் வச்சு ஃபஸ்ட்டு பின்னை தொடுறேன். எவ்வளோ கட்டுது? 695 கட்டுது. அடுத்தது பார்க்குறேன் 694 கட்டுது. அப்படி காமிச்சதுன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து எமிட்டரு, லாஸ்ட்டு பின் வந்து கலெக்டரு, சென்டர் வந்து பேஸு. ஸோ இப்போ நம்ம ஓம்ஸை வந்து எப்படியும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் வந்து எமிட்டர் வந்து ஒரு 2 ஓம்ஸ் கூட இருக்கும், கலெக்டரை விட 2 ஓம்ஸ் கூடுதலாக இருக்கும், இல்லை 1 ஓம்ஸ் கூடுதலாக இருக்கும். அப்படி வந்து டிஃப்ரென்ஸை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். எமிட்டர் எது, கலெக்டர் எதுங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். பேஸு வந்து நம்ம எந்த ப்ரோபை தொட்டு வருதோ, இப்போ நம்ம எந்த ப்ரோபில் வச்சு நமக்கு 2 சைடும் ஓம்ஸ் வருதோ அதுதான் நமக்கு பேஸு. நம்ம என்ன ப்ரோபு யூஸ் பண்ணுறோம், எந்த பொலாரிட்டி ப்ரோபு யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அது பிஎன்பியா என்பிஎன்னாங்கிறது ஈஸியாக நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.